Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா ரவுண்ட் 1 முடித்த பின்னாடி நமக்கு வேக்கன்சி லிஸ்ட் வரும். சரியா, அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பற்றி தான் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரவுண்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா ரவுண்ட் 1ல் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா பசங்க, அவங்கள நீங்கள் ஹெல்ப்புக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கூப்பிட்டுக்குங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நாம் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்த அதாவது 30 பசங்களுக்கு நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டோம். ரவுண்ட் 1ல் யாருக்குமே நாட் அலாட்டட்னு வரல. சரியா, அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்த்துருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயரோட வேக்கன்சி லிஸ்ட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். ரவுண்ட் 1ஓட வேக்கன்சி லிஸ்ட் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நிறையா பசங்க டயர் 1 காலேஜ் வேணும், டயர் 1 காலேஜ் வேணும், டயர் 1 காலேஜ் வேணும், டயர் 1 காலேஜ் வேணும், இதே தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. சரியா, இந்நேரம் நீங்களும் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் நிறையா டயர் 1 காலேஜஸ் தான் போட்டு வச்சுருப்பீங்க. சரியா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் குடும்ப சூழ்நிலையை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். டயர் 1 காலேஜஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரவுண்ட் 1 எடுத்திருப்பாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க ஃபீஸ் வந்து எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நம்ம ஏற்கனவே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம வீடியோ வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். சரி, உங்களுக்கு தெளிவாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீஸை மட்டும்தான் கேட்டாங்களா? ஏன்னா வெறும் 50,000 55,000 தான் நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போனாவே இவ்வளோ தான் ஃபீஸு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் 80,000 85,000 தான் ஃபீஸு. ஆனால் இந்த ஃபீஸை மட்டும் தான் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு டயர் 1 காலேஜஸில் எவ்வளோ ஏமாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. சரியா, நான் டயர் 1 காலேஜ் எடுக்க வேணாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் குடும்ப சூழ்நிலை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரியா, அதனால் லோ ஃபீஸ் காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது, 170க்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா எந்தெந்த காலேஜில் ஃபுல் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க, எந்தெந்த காலேஜில் ஆஃப் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. நம்மளே மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் தெரியும். சரியா, நானும் சொல்கிறேன் கொஞ்சம் தெரியும். அதனால தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். சரியா, அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சிஇஜி கேம்பஸ் பார்த்துட்டீங்க. சிஇஜி கேம்பஸில் எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கன்சி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். எந்த கேட்டகரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து இல்லை. எஸ்டி எஸ்சி இதில் மட்டும்தான் என்ன பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வந்து சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜியில் வேணால் சீட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் சீட்ஸ் வந்து இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமில் கொஞ்சம் சீட்ஸ் வந்து இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் ஏசிடி கேம்பஸ் விட்டுலாம், எம்ஐடி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடி கேம்பஸ் பார்க்குறீங்க. சரியா, எம்ஐடி கேம்பஸில் பாருங்கள். எம்ஐடி கேம்பஸில் முக்கியமான கோர்ஸ் அங்கே பாருங்கள். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் எதுவுமே இல்லை. எந்த கம்யூனிட்டிக்குமே வந்து சீட்ஸ் வந்து இல்லை. சரியா, இந்த மாதிரி தான் ரவுண்ட் 2க்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது நமக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்துருக்குது என்ன சார் இவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. சரியா, அதையும் நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் கொடுத்து வச்சுட்டு சார் இந்த காலேஜ் எனக்கு வேணவே வேணாம், இது எப்படியாவது மாற்றி கொடுங்க சார் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் வச்சுட்டிங்கன்னா எப்படி மாற்றி கொடுக்குறது, மூவிங் அப்வேர்டு தான் போகும். அப்போ உங்களுக்கு பிடிக்காத காலேஜ்னு தெரிஞ்சுட்டு எதுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபஸ்ட்டு வந்து வைக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து நமக்கு பெரிய காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதாவது நம்ம வந்து ஓகே என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா எந்த காலேஜை பார்க்கலாம், 11 13 நம்ம வந்து ஜேஎன்என் அதாவது நம்ம என்ன பண்ணலாம், சர்ச் பாரில் போயிட்டு நமக்கு தேவையான அதாவது பிஎஸ்ஜி காலேஜ் கூட பார்க்கலாம். பிஎஸ்ஜி காலேஜ் 2006 கவுன்சிலிங் கோடு. பிஎஸ்ஜி காலேஜை பாருங்கள். பிஎஸ்ஜி காலேஜில் அதாவது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. பயோடெக்னாலஜிக்கு சுத்தமாக சீட்ஸே இல்லை. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் மட்டும் சீட் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கே பாருங்கள் சுத்தமாக சீட் இல்லை. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சுத்தமாக சீட் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எஸ்டியில் மட்டும் ஒரு சீட் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸில் சீட்ஸே இல்லை. இசியில் சீட்ஸ் இல்லை. ட்ரிபிளியில் சீட் இல்லை. சரியா, அதே மாதிரி ட்ரிபிளி சாண்ட்விச் கோர்ஸ்லேயும் சீட் இல்லை. அங்கே பாருங்கள் ஃபேஷன் டெக்னாலஜியில் மட்டும் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சுத்தமாக இல்லை. அதே மாதிரி அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ
எஸ்டியில் மட்டும் தான் சீட் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட் இல்லை. சரியா? இதே மாதிரி தான் நீங்களும் வேணாலும் பார்த்தா உங்களுக்கு பரிச்சயமான காலேஜில் தேடி பாருங்கள். ஓகே, இதுக்கு மேலே இருக்க காலேஜ் வந்து ஜிசிடி. சரியா? அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதில் கூட நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங்கில் சீட் இருக்குது. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாரி அது வந்து வேறு காலேஜ். அதான் நான் பார்த்தேன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எவ்வளோ சீட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். சிவிலில் மட்டும் தான் சீட் இருக்குது. சரியா? அதேமாதிரி வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சுத்தமாக சீட் இல்லை, மெக்கானிக்கலே சுத்தமாக சீட்டே இல்லை. ஓகே, இதுக்கு அடுத்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிஐடி கோயம்புத்தூர். பாருங்கள், சிஐடி கோயம்புத்தூரில் சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸ்சில் மட்டும் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. சரியா? அப்போ ரவுண்ட் 2க்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணணும், சர்ச் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு தயாராகணும். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எடுத்து பொறுமையாக உட்காந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணி வைங்க. இதை வச்சு கூட ரெடி பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நமக்கும் வேக்கன்சி லிஸ்ட் வரும், ரவுண்ட் 2க்கும் வேக்கன்சி லிஸ்ட் வரும், அப்போ கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ரெகுலராக நாம் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.